உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. யமுனா, இத்தனை நாளா நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணதெல்லாம் தப்புதான். நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட அப்படியே டிவோர்ஸ் பேப்பரை நீட்ட வந்தீங்களா? ஐயோ யமுனா, என் பேரை சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கே பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யமுனா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் யமுனா. என்னது சேர்ந்து வாழணுமா? பொண்ணுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? நீங்க நினைச்சா உடனே வந்து சேர்ந்து வாழணும். நீங்க விரட்டி விட்டா உங்க கிட்ட இருந்து விலகி போகணும். இதான் உங்க நினைப்பா? நாங்களும் உங்கள மாதிரி மனுஷ ஜென்மங்க தானே. உங்களுக்கு இருக்கிற அதே வெறுப்பும் கோவமும் எங்களுக்கும் இருக்குதானே செய்யும். மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையால அதெல்லாம் மாத்திட முடியாது. முதல்ல இங்க இருந்து போங்க. யமுனா, நீ என் மேல கோவப்படு, திட்டு, அடி, அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை காயப்படுத்திருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி பழைய கார்த்திக் நான் கிடையாது. இப்போ உன் முன்னாடி நிக்கிறது புது பிறவி எடுத்திருக்க கார்த்திக். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகா வந்திருக்கேன். பிரியா என்கிட்ட பேசினது, பழகுனது இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள் நான் உன்னை வெறுத்து ஒதுக்கி வச்சேன். ஆனா இன்னைக்கு சக்தி என்னை மீட் பண்ணி எல்லா உண்மையும் புரிய வச்சுட்டா. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ தான் அந்த பிரியா. இங்க பார், இந்த வேலைக்காக அவ நிறைய பணம் வாங்கியிருக்கா. அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? சக்தியோட மாமியார் ரங்கநாயகி. சக்தியை பழி வாங்குறதுக்காக பிரியாவுக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பழக அனுப்பியிருக்கா அந்த ரங்கநாயகி. இந்த உண்மையெல்லாம் பிரியாவோட ட்வின் சிஸ்டர் தேவி தான் எனக்கு விளக்கமா சொன்னா. உன்னையும் கார்த்தியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு. உன் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷத்தை வர வைக்கிறேன். யமுனா, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை காயப்படுத்திட்டேன் யமுனா. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என் கூட சேர்ந்து வாழி யமுனா. என்னை ஒதுக்கி தள்ளிராத ப்ளீஸ். கைய விடுங்க. கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்கல்ல. உங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க செஞ்சத நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ யமுனா. போங்க யமுனா. போங்க யமுனா ப்ளீஸ் யமுனா, என்னை மன்னிச்சிரு யமுனா, என்னை மன்னிச்சிரு. இங்க இருந்து போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க நினைக்கிறேன். போய் இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.